Dear viewers, welcome. GATE 2025 Electrical Engineering மேத்தமெட்டிக்ஸில் இருந்து ஒரு கொஸ்டின். மேட்ரிக்ஸில் இருந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபி ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இதில் எக்ஸோட வேல்யூ, அதாவது யூனிக்யூ சொல்யூஷன் கிடைக்குமா, இன்ஃபினைட் மெனி சொல்யூஷன் கிடைக்குமா, ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்குமா, இல்லை சொல்யூஷன் கிடைக்காதா, இதுதான் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் முதல்ல எத்தனை வேரியபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸில் எத்தனை வேரியபிள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது ஏ மேட்ரிக்ஸையும் எக்ஸ் மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி பி மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஏ மேட்ரிக்ஸோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3x3. ஏயோட சைஸ் வந்து 3x3. இதோட நீங்கள் எக்ஸ் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறீங்க. ரிசல்ட் மேட்ரிக்ஸ் வந்து பி மேட்ரிக்ஸ், அது வந்து 3x1. ஸோ இப்போது இங்கே எக்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து 3x1 இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கும். 3x3யும் 3x1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 3x1 கிடைக்கும். ஸோ அதனால் எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்னது? 3x1 மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ 3x1 மேட்ரிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இருந்திருக்கும். எக்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து x1 x2 x3, அதாவது 3 ரோ சிங்கிள் காலம். அப்போது எக்ஸ் வந்து 3 வேரியபிள் அப்படின்னு தெரியுது. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா 3 வேரியபிள் இருக்குது எக்ஸுக்கு. இப்போது ரேங்க் மெத்தடுக்கு போகலாம். இப்போ ரேங்க் மெத்தடில் பாருங்கள், இதில் இந்த மேட்ரிக்ஸையும் இந்த மேட்ரிக்ஸையும் கம்பைன் பண்ணி எழுதிக்குவோம். 1 1 1 1/3. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தேர்ட் ரோ நம்ம எடுத்துக்குவோம். 0 1 -1 0. அடுத்து செகண்ட் ரோ எடுப்போம். -1 -1 -1 -1/3. இப்போ ஃபஸ்ட் ரோ முதல்ல எழுதிட்டேன், அடுத்து தேர்ட் ரோவை இங்கே எழுதிட்டேன், அடுத்து செகண்ட் ரோவை கீழே எழுதிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த தேர்ட் ரோ ஃபுல்லாக இதோட நெகட்டிவாக இருக்குது. அதாவது இங்கே 1 1 1 1/3, இங்கே -1 -1 -1 1/3. அப்போ நான் R3 எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன்னா R3 = R3 + R1. இந்த R3யையும் R1ஐயும் ஆட் பண்ணி அதை R3யில் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு நியூ மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்கும் பாருங்கள். 1 1 1 1/3. அடுத்து அந்த தேர்ட் காலம் 0 1 -1 0. இப்போது அதை ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது 0 ஆகிடும், எல்லாமே 0 ஆகிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். இப்போ என்ன அப்படின்னா ரேங்க் கண்டுபிடிக்கணும். இப்போது இது வந்து ஏ மேட்ரிக்ஸ், ஏ மட்டும். இதுதான் வந்து இங்கே எழுதியிருந்தோம், இதுதான் இங்கே எழுதியிருந்தோம். ஸோ இது வந்து ஏ மேட்ரிக்ஸ் மட்டும். இது வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது ஏபி மேட்ரிக்ஸ், ஏயும் பியும் சேர்ந்தது. இப்போது ஏ மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா சொல்யூஷனே உங்களுக்கு கிடையாது. ரெண்டு ஈக்குவலாக இல்லைன்னா, ஈக்குவலாக இருந்தால் தான் சொல்யூஷனே உண்டு. சரி, இப்போ முதல்ல இங்கே பாருங்கள், ரேங்க் ஆஃப் ஏனா இதோட ரேங்க், இந்த இதோட ரேங்க், ஏயோட ரேங்க். இப்போ இதை கண்டுபிடிக்கும்போது உங்களுக்கு பாருங்கள், மொத்தம் 3 ரோ இருக்குது. இந்த 3 ரோவில் ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. அப்போ அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. மீதி 2 ரோவில் அட்லீஸ்ட் ஒரு நம்பர் இருக்குது. அப்போது ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2. ஓகே, இதே மாதிரி இப்போ மொத்தத்தையும் பார்ப்போம். ரேங்க் ஆஃப் ஏபி இது ஃபுல்லாக மேட்ரிக்ஸையும் பார்க்கும்போது கீழே உள்ள ரோ ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் கீழே உள்ள ரோ ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. ஆனால் மீதி 2 ரோவில் ஏதோ சம்திங் வேல்யூ இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 2 தான். அப்போ ரேங்க் ஆஃப் ஏயும் 2 தான், ரேங்க் ஆஃப் ஏபியும் 2 தான். ஸோ எனிகோ நமக்கு ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏபியும் 2 கிடச்சிருச்சு, ரெண்டும் சேம். அப்போது சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிறது சொல்ல முடியாது, கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்குது. அப்போது சொல்யூஷன் இருக்குது. அப்போ அது என்ன சொல்யூஷன்? யூனிக் சொல்யூஷனா இல்லை இன்ஃபினிட் மெனி சொல்யூஷனா அப்படிங்கிறத பார்ப்போம். யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏபியும் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேரியபிளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். நம்பர் ஆஃப் வேரியபிளுக்கு ஈக்குவல். நமக்கு நம்பர் ஆஃப் வேரியபிள் வந்து 3ன்னு பார்த்தோம். எக்ஸ் வந்து நமக்கு 3, எக்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து 3ல் காமிச்சிது. ஸோ அப்போது நம்பர் ஆஃப் வேரியபிள் வந்து 3. ஆனால் நமக்கு ரேங்க் ஆஃப் ஏயும் ஏபியும் என்ன வந்துச்சு? 2 தான் வந்துச்சு. அப்போ 2 வந்து ஈக்குவல் டு 3 கிடையாது. ஸோ அப்போ கண்டிப்பாக யூனிக் சொல்யூஷன் கிடையாது.
நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ரேங்க் ஆஃப் ஏபி மேட்ரிக்ஸு நம்பர் ஆஃப் வேரியபிளை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன். ஸோ அப்போ நமக்கு ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 2, நம்பர் ஆஃப் வேரியபிள் வந்து 3. ஸோ அப்போ இது லெஸ் தென் நம்பர் ஆஃப் வேரியபிள், ரேங்க் வந்து லெஸ் தென் நம்பர் ஆஃப் வேரியபிள். ஸோ அப்போ கண்டிப்பாக நமக்கு இன்ஃபினிட் மெனி சொல்யூஷன் தான் ஆன்சர்.